ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் பூமி உதய் கூட பேசுகிறத பார்த்து செம்ம கடுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் சாரதா கேட்குறாங்க, என்ன ககன் ரொம்ப டென்ஷனாக இருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இந்த பூமியை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் அதிகமாகுதுமா, என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினா இப்போ என்னன்னா அந்த உதய் கூட சேர்ந்துட்டு என்னையை வெறுப்பேற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், பூமி எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா அப்படின்னு சொல்லிட்டா, அந்த காரணம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பாக அவள் பண்ணது சரிதான் அப்படின்ட்டு நீ எதுக்கு தானே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ககன் சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இன்னும் அப்பாவியாகவே இருக்கீங்க, பூமியை இன்னும் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, பூமியை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா, கண்டிப்பாக பூமி எதுவும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி பூமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம உதய்க்கு செம்ம கடுப்பாக வருது. ஏன்னா பூமி இன்னும் ககனை தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி மேலே சந்தேகப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்திரா கிட்ட கேட்குறாங்க, மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், பூமி உண்மையிலே ககனை மறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா, என் பொண்ணு ககனை மறந்துட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உதய் சொல்கிறாங்க, இல்லை மாமா கண்டிப்பாக சொல்கிறேன், பூமி ககனெல்லாம் மறந்துருக்கவே மாட்டா, ஏன்னா பூமி ககனை பார்க்குற பார்வையிலிருந்தே எனக்கு தெரியுது, அந்த பூமி இன்னும் ககனை தான் விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் அபூர்வா வராங்க. இப்போ என்ன உதய், உனக்கு பூமி ககனை விரும்புகிறாளா இல்லையான்ட்டு உண்மை தெரிஞ்சு தானே ஆகணும், அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மாமா, நீங்களே பூமியை கூப்பிட்டு விசாரிங்க, பூமியோட மனசில் ககன் இருக்கானா இல்லையான்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சந்திரா பூமியை கூப்பிடுறாங்க. பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி என்கிட்ட நீ உண்மையை சொல்லு, நீ உண்மையிலேயே ககனை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது பூமிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா சொல்கிறாங்க, என்னம்மா பூமி, அப்பா உன்கிட்ட என்ன கேட்டுட்டாரு, நீ இன்னும் ககனை விரும்புறியான்னு தானே கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் உங்கள் பேச்சு கேட்டு தானே அன்னைக்கு கல்யாணத்தையே நிப்பாட்டினேன், நான் எப்படி இன்னும் அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, இப்படி வாய் வார்த்தையாக சொன்னால் நாங்கள் எப்படிமா நம்புறது, உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, அப்போ தான் நாங்கள் எல்லாரும் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட நம்ம அபூர்வா ரொம்பவே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே நம்ம பூமிக்கு எப்படி அம்மா மேலே பொய் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னும் பூமி ககனை தான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பொய் சொல்ல மனசு வரலை. சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி நின்று நம்ம பூமி சரி வேற வழி இல்லை சத்தியம் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. சோபா சந்திரா மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற அபூர்வா மேலே டக்குன்னு தலையில் கை வச்சிடுறாங்க. நான் அம்மாவா நினைக்கிற சித்தி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ககனெல்லாம் விரும்பலை, அவனை நான் அன்றைக்கே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம அபூர்வா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க, என்ன பூமி, நான் உங்கள் அம்மா மேலே தானே சத்தியம் பண்ண சொன்னேன், நீ என்ன சித்தி மேலே சத்தியம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொன்னாங்க பாருங்கள் ஒரு ரீசன். அப்போ தான் சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் அவங்க மேலே சத்தியம் பண்ணுறது ஒன்று தான், போய் சத்தியம் பண்ணுறது ஒன்று தான், அப்படி நான் உண்மையாக சத்தியம் பண்ணால் கூட அம்மாவுக்கு என்ன ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் நான் உயிரோடு இருக்கிற அம்மா மேலே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், சித்தியும் எனக்கு அம்மா மாதிரி தானே, அதனால தான் அவங்க மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ககன் என் மனசில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே அபூர்வாவுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு. பூமியோட பேச்சு கேட்டுட்டு சந்திராவும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாப்பிள்ள, அவங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி சொல்லிட்டா, பூமியோட மனசில் ககன் இல்லை, இனிமேட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சந்திரா போயிடுறாங்க. வாங்க அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி என்னைய சாகடிக்க பார்க்குறியா, எதுக்கு என் மேலே பொய் சத்தியம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, உண்மையான சத்தியம்னா தேவதை மாதிரி இருக்கிறேன் எங்கள் அம்மா மேலே பண்ணியிருப்பேன், இது பொய் சத்தியம் நானே, அதனால தான் நான் உன் மேலே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே மருதாணி சித்தி சொல்கிறாங்க, அப்போது அபூர்வாவை கொலை பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, யாரு நான் இவளை கொலை பண்ண பார்க்குறேன்னா, இவ தான் நிறைய பேரை காவு வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருதாணி சித்தி பூமி கிட்ட கேட்குறாங்க, அப்போ அபூர்வா செத்துட்டா அப்புறம் யார் மேலே நீ சத்தியம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, வேற யார் இருக்கா, அபூர்வாக்கு அப்புறம் நீங்கள் தானே இருக்கீங்க, அதனால உங்கள் மேலே தான் நான் போய் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இந்த சைடு மருதாணி சித்தி அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அப்போ அபூர்வா நீ சித்திருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அபூர்வா செம கோவத்தில் சித்தின்னு கூட பார்க்காம பலார்னு மருதாணியை அடிச்சிடுறாங்க. அப்போ தான் அபூர்வா சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் அவள் என் மேலே போய் சத்தியம் பண்ணுவா, இரிடி உனக்கு வச்சுக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா செம்ம டென்ஷனாக போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணாவை தான் காட்டுறாங்க.
கிருஷ்ணா சாரதாக்கு பர்த்டே வருது, அவளை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறது, பர்த்டே அதுவுமா கூட அவள் கூட நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து சாரதாவோட பர்த்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கே தெரியாமல் நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க. மறுநாள் காலையில் சாரதா வந்து ககன் நம்மளுக்கு விஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ககன் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. அப்போ தான் பூர்ணியும் அங்கே சிவாவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ககன் கேட்பாங்க, என்ன நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா, சீக்கிரம் ரெடி ஆகி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககன் சொல்லுவாங்க, எங்கள் டான்ஸ் அகாடமியில் ஒரு பொண்ணு புதுசாக சேர்ந்துருக்கா, அதனால அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கம்மா, இங்கே சாப்பிட்டா தப்பாயிடும்ல, அதனால நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கண்டுக்காமையே போயிடுவாங்க. நம்ம சாரதாவுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாயிடும், பர்த்டே அதுவுமா ககன் நம்மளை விஷ் பண்ணாமல் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் ககன் வருவாங்க, ஒருவேளை ககன் நம்மளுக்கு விஷ் பண்ண தான் வரானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் நிற்க, அப்போ ககன் வந்து நான் லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம சாரதா ஒரே சேட் ஆயிடுவாங்க. என்னது இது, நம்ம பையன் பர்த்டே அதுமா கூட நம்மளை விஷ் பண்ணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ககன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணுவார். அப்போ நம்ம சாரதா அப்பாடா நம்மளுக்கு விஷ் பண்ணதாப்பா ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் எடுத்தால் நம்ம ககன் வந்து அங்கே முக்கியமான ஃபைலை வச்சுட்டு வந்துட்டோமா, சிவா கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம சாரதாவும் மனசடைஞ்சு உட்காந்துருவாங்க. இதுக்கு தான் யாரையுமே நம்பக்கூடாது, எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னே தெரியல இந்த பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடே நம்ம பூமி வந்து கிருஷ்ணாவுக்கு காஃபி கொடுத்து எழுப்புறாங்க. மாமா எந்திரிங்க, இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், நீங்கள் என்னென்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எவ்வளோ முக்கியமான நாள் தெரியுமா, ஆனால் அதனால் நான் சாரதா கூட இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நைட்டெல்லாம் அதை நினச்சி எனக்கு தூக்கம் வரலை, இப்போ தான் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமி சொல்கிறாங்க, சரி இந்த காஃபி குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை பார்த்தா நீங்களே ரொம்ப த்ரில்லிங்காக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கிருஷ்ணா வந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படி என்ன இவ சர்ப்ரைஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. வெளியில் போய் பார்த்தா நம்ம கிருஷ்ணா சாரதா ரெண்டு பேருமே அவங்க கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஸ்கூட்டரில் போயிருப்பாங்க. அந்த ஸ்கூட்டரை நம்ம பூமி வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கிருஷ்ணாவுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம கிருஷ்ணா ரொம்பவே எமோஷ்னல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதா கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ சாரதா நம்ம கூட இல்லையே, அவள் நம்மளை விட்டு தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா அந்த பைக்கை தொட்டுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பூமிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. பூமி உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியலம்மா, என்னோட பழைய நினைவுகளை நீ கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டரை தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் பூமி வந்து சொல்லுவாங்க, மாமா நீங்கள் காரில் போகக்கூடாது, இந்த ஸ்கூட்டரில் போய் தான் அத்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கிருஷ்ணாவும் எப்படியாவது சாரதாவை மீட் பண்ணி இந்த பைக்கோடு போயிட்டு நம்ம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடி ஆகி போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ககன் வந்து சாரதாவை அவங்களோட அகாடமிக்கு வர வச்சு அங்கே குழந்தைங்க எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம சாரதாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. நம்ம சாரதா இப்படி ஒரு சர்ப்ரைஸை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ககன் சாரதாவை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. நம்ம கிருஷ்ணா வந்து அந்த ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு அந்த அகாடமிக்கு வந்துடுறாங்க. நம்ம கிருஷ்ணா பூமி ரெண்டு பேருமே அங்கே நின்று சாரதா சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு இவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் கேபி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, ககன் அவங்க அம்மாவை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறான், இது போதுமா எனக்கு, அவள் ஏன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தனா என்ன, அவள் பிள்ளைனால அவளுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்குதே, அதுவே போதும் பூமி எனக்கு அப்படின்னு சொல்ல உடனே பூமி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க மாமா, என்ன தான் பிள்ளைங்க இருந்தாலும் சாரதாத்தை உங்களை தான் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரோட நீங்கள் அவங்க முன்னாடி போய் நின்றீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.